டயானாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி உயர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு செயலாளர் வழங்கியுள்ள அறிவுறுத்தல். புலிகளை தோற்கடித்தவர்கள் கூலிப்படையாக செயற்படுகின்றனர். சவேந்திர சில்வா விடுத்துள்ள கோரிக்கை. அங்கவீனமுற்ற படை வீரர்களுக்கு செயற்கை உறுப்புகள் வழங்கி வைப்பு. யாழில் விடுக்கப்பட்ட காணிகளுக்குள் மக்கள் செல்ல அனுமதி. தேர்தலுக்கு ஆயத்தமாகும் மஹிந்த. இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சுகாதார அமைச்சுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என இலங்கையின் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராஜாங்க அமைச்சரின் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு எதிரான மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் இறுதியில் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி 13 விசாரணையை முடித்த நீதியரசர்கள் அமர்வு அதன் தீர்ப்பை காலவரையறையின்றி ஒத்திவைத்தது. எனினும் ராஜாங்க அமைச்சரின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் பிரஜா உரிமைக்கு எதிராக தாம் தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்ட 2 வாரங்களின் பின்னர் சமூக ஆர்வலர் ஒஷல ஹேரத் இந்த மேன்முறையீட்டு மனுவை முன்வைத்திருந்தார். டயானா கமகே மற்றும் பலரை தனது மேன்முறையீட்டின் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ள ஓசல ஹேரத் இரட்டை குடியுரிமையை பெற்றுள்ளதால் டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்புரிமையை வகிக்க தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரியிருந்தார். இலங்கையின் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் நாடாளுமன்ற ஆசனம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பானது வழங்கப்படவுள்ளது. குறித்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் இன்று அறிவிக்கவுள்ளது. முன்னதாக ராஜாங்க அமைச்சர் நாடாளுமன்ற ஆசனத்தின் சட்டபூர்வமான தன்மையை சவாலுக்கு உட்படுத்தும் நீதி பேரணை மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்தது தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சமூக ஆர்வலர் ஓசல ஹேரத் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு தொடர்பிலேயே இன்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்படவுள்ளது. பிரித்தானிய நாட்டவராக இருந்து கொண்டு இலங்கையின் கடவுச்சீட்டை பெற்றிருந்தார் என்ற குற்றச்சாட்டு டயானா கமகேவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் இதுகுறித்து நிரூபிக்கப்பட்டால் அவர் நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழக்க நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களிடம் ஆயுதப்படை உறுப்பினர்கள் சிக்கக்கூடாது என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 30 ஆண்டுகளாக நம் நாட்டில் நடந்து வந்த கொடூரமான போரை தோற்கடிக்க தங்கள் உயிர் தியாகம் செய்த ஏராளமான ஆயுதப்படை வீரர்கள் ஒரு குழுவின் மனித கடத்தலின் விளைவாக சட்டவிரோதமாக ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு சென்றனர். இந்த போர் முனைகளில் பணிபுரியும் போது கணிசமான எண்ணிக்கையான எமது போர் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒரு பகுதியான காயமடைந்துள்ளதாகவும் உண்மைகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் முப்படைகளிலும் கௌரவமாக சேவையாற்றி ஓய்வு பெற்ற இவ்வாறான போர் வீரர்கள் வெளிநாட்டில் கூலிப்படையாக செயற்படுவது வருத்தமளிக்கின்றது. வெளிநாட்டு இராணுவத்தில் சேர்ப்போம், பெரும் சம்பளம் கொடுப்போம், குடியுரிமை மற்றும் பெரும் சலுகைகள் பெறுவோம் என்று கடத்தல்காரர்கள் கொடுத்த பொய் வாக்குறுதிகளின்படி போர் வீரர்கள் ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு கூலிப்படையாக அனுப்பப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் எதுவும் கிடைக்கவில்லை. இறந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இந்த கடத்தல்காரர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வெளிநாடுகளில் கூலிப்படையாக இணைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் போலி பிரச்சாரங்களில் இருந்து விலகி இருக்குமாறு இலங்கை படை வீரர்களிடம் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரில் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் வீரர்கள் கூலிப்படைகளாக இணைந்து செயற்படுவதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அத்துடன் இந்த போரில் இலங்கையர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக சம்பளம், குடியுரிமை உள்ளிட்ட போலி வாக்குறுதிகளால் அழைத்து செல்லப்படும் இவர்கள் அங்கு கூலிப்படையாக இணைந்து கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையிலேயே சவேந்திர சில்வா இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார். அவர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஒரு காலத்தில் தேசத்தின் பெருமையாக இருந்த இந்த படை வீரர்கள் இன்று போலியான வாக்குறுதிகளுக்கு அடிபணிந்துள்ளனர். போர் வீரர்கள் மற்றும் தேசபக்தர்கள் என்று வரையறுக்கும் விழுமியங்களையும் கைவிட்டுள்ளனர். இலங்கையின் ஆயுதப்படைகளின் உறுப்பினர்கள் என்ற வகையில் கடமை, மரியாதை மற்றும்
மற்றும் தாய்நாட்டிற்கான விசுவாச உணர்வு ஆகியவற்றால் நாங்கள் கட்டுப்பட்டுள்ளோம். ஆனால் இன்று பணம் மற்றும் நிலையற்ற பெருமைக்காக தங்களின் விசுவாசத்தை கைவிடும்படி தூண்டப்படுகின்றனர். கூலிப்படை என்பது உன்னதமாக போர் நடவடிக்கை அல்லது மாறாக இது ஆபத்தான பாதையாகும். இந்த பாதையில் நடப்பவர்கள் மூலம் நமது மதிப்பிற்குரிய இராணுவத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அபாயம் உள்ளது. உலகில் மிகவும் பயங்கரவாத அமைப்பை தோற்கடித்த இராணுவத்தின் உறுப்பினர்களாக நாம் நமது தொழிலின் மரியாதையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தின் கூட்டு முயற்சியில் அங்கவீனமுற்ற போர் வீரர்களுக்கு 650 செயற்கை உறுப்புகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு நேற்று ராகம ரணவீர செவன நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் கலந்து கொண்டார். இதன்போது அவர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் இந்திய அரசுக்கு தனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். எமது நாட்டின் இறைமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் நமது துணிச்சலான முப்படை வீரர்கள் செய்த தியாகங்கள் அளவிட முடியாதவை. அவர்களில் பலர் சேவையின் போது உயிரிழந்துள்ளதுடன் காயப்படுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து மிக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுகின்றனர். அவர்களின் நலனை பேணுவது நமது பொறுப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வகிக்கும் லியனகே ரணவீர சேவா அதிகார சபையின் தலைவர் மேஜர் ஜெனரல் நிசாந்த மானகே, ராணுவ அட்ஜுடன்ட் ஜெனரல் மேஜர் ஜெனரல் நலிந்த நியங்கொட, இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஆனந்த் முகுந்தன் மற்றும் செயற்கை உறுப்பு உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். யாழ் தெல்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதை அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை பிரதேச சபைக்குட்பட்ட ஒட்டகப்புலத்தில் அண்மையில் 234.8 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகளை திறக்குமாறும் இணைந்த வீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் அவர்கள் பாதுகாப்பு பிரிவினரிடம் நேற்று தெரிவித்தார். இதன்போது ஒட்டகப்புலம் பகுதிக்கு விஜயம் செய்த ஆளுநர் விடுவிக்கப்பட்ட காணிகளை பார்வையிட்டார். அத்துடன் காணி உரிமையாளர்களுடனும் கலந்துரையாடினார். மேலும் இந்த சந்திப்பில் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். எதிர்வரும் தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் திறக்கப்படவுள்ளது. கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாளை பத்திரமுல்லையில் இந்த செயற்பாட்டு அலுவலகத்தை திறந்து வைக்கவுள்ளார். அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்கு தொகுதி மட்டத்தில் கட்சியை தயார்படுத்தும் வகையில் இந்த செயற்பாட்டு அலுவலகத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அதிபர் தேர்தலுக்கான இறுதி தீர்மானத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்னும் எடுக்கவில்லை. அத்தோடு அதிபர் தேர்தல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் வரை தனது வேட்பாளரை முன்வைப்பதா அல்லது வேறு வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டாம் என்று அக்கட்சியின் முடிவு செய்துள்ளது. இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து செல்வதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனரட்னவும் கோரிக்கை விடுத்திருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை 3000 அதிகரித்து செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே கடந்த 2015 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது. அதன்படி 2015 ஆண்டு 30,657 காணப்பட்ட சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை 2023 ஆண்டில் 72,546 உயர்வடைந்துள்ளது எனவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியிருந்தார். இவ்விடயத்தில் அதிக கவனம் எடுத்து சுகாதார அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை நாடு முழுவதிலும் முன்னெடுக்க உள்ளது என அமைச்சர் ரமேஷ் பத்ரன இதற்கு பதிலளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.